ஓம் நம சிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபெண்டிபுலா பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு 2026ஆம் ஆண்டு இந்த வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது பிப்ரவரி 14. ஸோ ப்ரப்போசல், அதாவது காதலை வெளிப்படுத்தலாமா? ஸோ காதல் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க, எந்த ராசி எடுத்தாலுமே இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வாங்கிடுறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு எப்படி வரன்கள் பார்க்கக்கூட டேட் ஆஃப் பர்த் வாங்கி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு மேட்சிங் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான். லவ் பண்ணக்குள்ளே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, லவ் பண்ண பிறகு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் எந்த ராசி, நான் எந்த ராசி, எனக்கு உனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ பொதுவாக நம்ம சிம்ம ராசி அப்படின்னு போகக்குள்ள இவங்க யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆவாங்க, இந்த காதலை நம்ம சொல்லலாமா, வெளிப்படுத்தலாமா? இப்போ இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கல, பிப்ரவரி 14 எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் 3 வருஷம் 4 வருஷம்லாம் வெயிட் பண்ணி அவங்க இந்த வருஷம் நான் என்னுடைய வேலண்டைன்ஸ் டேக்கு நான் சொல்லி ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு பார்க்கல, தாராளமாக நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கல, இவங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 8ல் நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு கஷ்டத்தை காதலில் மட்டும் இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது. அப்போ காதலில் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு குரு பலன், ஏன்னா கல்யாணத்துக்கு குரு பலன் எடுப்போம், காதலுக்கும் குரு பலன் எடுப்போம், குழந்தைக்கும் குரு பலன் எடுக்கிறோம், பணத்துக்கும் குரு பலன் எடுக்கிறோம். அப்போ குரு 11ல் நிற்கிறார். 11ல் நிற்கிறதுனால இந்த மே மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மே எண்டு வரைக்குமே உங்களுக்கு நல்ல லாபத்தில் நிற்கிறார். அப்போ காதலில் லாபம் வரக்கூடும். காதலர்கள்கிட்டயே பார்த்தீங்கன்னா இந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகப்படும். இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகப்படும். இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் என்னென்னா, மார்ச் 1 சுக்கிரன். இப்போ சுக்கிரன் எப்படி இருக்குன்னா உச்சம் அடைவார். அப்போ சுக்கிரன் உச்சம்னா, சுக்கிரன் தான் காதல் காமம், இது ரெண்டுத்துக்கும் அதிபதி அவர் தான். உங்களுக்கு புதன் காதல் காரகன். அந்த காதல பெண்கள் அப்படின்னாலே சுக்கிரன் எடுக்கிறோம். அந்த பெண்கள் கிட்ட ஒரு காமம் காதல் ரெண்டுமே சேர்ந்து வரது தான். அப்போ இது சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடைவர், ராசிக்கு 8ல் போய்ட்டு உச்சமடைவர். அப்போ உச்சமடையக்குள்ள என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தையும் அவர் கொடுப்பார். அப்போ சுக்கிரன் பாருங்க, உச்சமடையக்குள்ள நம்மளுடைய சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்போ 2ஆம் இடம் பேச்சு. உங்கள் பேச்சில் அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மானே தேனே பொன்மானேன்னு அழகாக நீங்கள் பேசுவீங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். அப்போ பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் உங்கள் காதலில் தைரியமாக சொல்லுங்கள். தாராளமாக நீங்கள் அந்த காதலில் சக்ஸஸ் வரக்கூடும். இது வரைக்கும் பேரண்ட்ஸ் எங்கள் காதல் நல்லா போயிட்டு இருக்கு சார், பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் கொஞ்சம் பிரச்சனைக்கு அதிகமாக தான் இருக்கீங்க. ஸோ அந்த மக நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள், இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா மகத்துக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த அட்டம சனி அந்த 100 நாட்கள் கான்செப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், பழைய வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ அதில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம். ஸோ இந்த 3 ஸ்டாருக்குமே பாருங்கள், இதில் மகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாங்க. பூரத்துக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்க போது இப்போ தான், இனிமேட்டு தான். உத்திரத்துக்கும் அதே மாதிரி தான். அப்போ பிரச்சனைகள் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ இவங்களாம் பாருங்கள், அந்த தெய்வத்தை நல்லாவே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அதிகமாக வணங்குங்க. இப்போ காதலுக்கு உண்டான ஒரு தெய்வம் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வ யானை முருகன். அப்போ யார் மெயினாக எடுக்கிறோன்னா, வள்ளியை காதல் திருமணம் பண்ணுற திருத்தணியில். அப்போ திருத்தணிக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணக்குள்ள சக்ஸஸ் ஆகக்கூடிய வள்ளியோட கோயிலை நம்ம எப்படி இருக்குன்னா சுக்கிரன் ஸ்தலமாக எடுக்கிறோம். அப்போ அந்த கோயிலுக்கு போகக்குள்ள சிம்மராசிக்காரங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணணும் அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதல் சொல்லிவிட்டேன் சார், எங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா எங்கே போகணும், திருப்பரங்குன்றம். ஏன்னா தேவயானையை விட்டு அங்கே கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ முருகனை பிடிச்சாலே இவங்களுக்கு சக்ஸஸ் வரக்கூடும். அப்போ ப்ரப்போசல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 100% சக்ஸஸ் உண்டாகக்கூடும். இப்போ பிப்ரவரி 14 நம்ம காதலை சொல்லலாம்னா தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா 14ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடும். உங்களுடைய காதலை கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். காதலை திட்டமிட்டு அந்த விஷயங்களை செய்யக்குள்ள சக்ஸஸ் ரேட்டிங் அதிகமாக வரக்கூடும். இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.